5 மணி கிளம்பியாச்சு. இறங்குடா. அங்கே பாரு எப்படி இருக்கு பாரு அந்த சன்னு. எந்திரிங்க. நம்ம எங்கே போகணும்னு பிளான் பண்ணோம்? எங்கே இல்லை. ஷோக்கு படகு டிக்கெட் போட்டானுங்க. 11:45 டே ஃபுல்லாக சுற்றுறானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பத்திரமா வரணும்னு தெரில, 2 பைத்தியத்துக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னு. 5 மணி கிளம்பியாச்சு. கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டுறதுக்கு எப்படியும் ஒரு 8 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஈவினிங். இதுதான் நம்மளோட லாங் ஜேர்னி, ஃபஸ்ட்டு நம்மளோட பைக் ஜாவால். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நமக்கு அதே மாதிரி தான். எப்படியாவது பைக் ரைட் போய் ஆகணும், ஒரு லாங் அடிச்சாகணும். வண்டி எடுத்து 1 இயரில் இவனுங்களை பிளான் பண்ண சொன்னால் பண்ணவும் மாட்டேங்கிறானுங்க. அதனால் நாமளே கிளம்பியாச்சு. திஸ் இஸ் அவர் பைக். அவ்வளோதான், அடி நம்ம பைக். திஸ் இஸ் gonna be அடா நானும் சோலோ ரைடு தான் பிளான் பண்ணேன். இதுல என்ன ஆச்சரியம்னா, சோலோ ரைடா போறதோட கூட ஒருத்தரை சேர்த்து போறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அவன் தூக்கத்தையும் கெடுத்துட்டு அவனையும் கூட கூட்டு சேர்த்துட்டு போறதுல ஒரு சுகம் இருக்கு, அடிச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட். நாகர்கள் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைடு அப்போ போகிறானே. டேய் சேர்த்து இல்லடா அது. தம்பி இது ரேஸ் இல்லை. எதுக்கு இங்கே போகிறான்? ஏய் சுஜித்த, இப்படி எங்கே போகிற? எந்த வழியாக போகிற? எந்த வழிடா? எந்த வழி போகிற? இங்கே வர ஏ ஆர்வ கோளாறு. ஜி அடே ரூட் இந்த பக்கம்டா, திருப்பி இப்படி வளைச்சிட்டு போகணும்டா. ஏய் எஸ்பிஐ பேங்க் வழியா வா. வழியே அந்த பக்கம் போகிறது, குளச்சல் பீச்சுக்கு. இரணியல் போய் போகிறானா? எதில்? எந்த ரூட்டில்? முன்னாடியே அங்கே போணுச்சு.
அந்த இடத்துல அந்த ரூட்டில் இப்போ நம்ம நின்னல ஒரு 2 செகண்டு அந்த டேர்னிங்கில் அந்த இடத்துல நேராக வளையணும். இவன் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வரான். எனக்கு இன்னும் இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது, அதுக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய மாறிடுச்சுடா அந்த ஒரு 2.5 வருஷத்தில், இந்த 1.5 வருஷத்தில். ஆனால் அந்த ரோடு மட்டும் மாறல, அதே குண்டும் குழி. இல்லை இவன் பார்வதிபுரம் வழியாக போய் போகிறானா என்னன்னு தெரியல. ஏ பல்லடா, இவன் ஒரு வழியில் அதானே பார்த்தேன். இப்போதைக்கு ரெக்கார்ட் ஆகுது. அடே எந்த வழிடா போகிற? எது அந்த ஆண்டனி ஜோ உள்ளார வழியாவா? ஆசாரி பள்ள வழியாக தானே போகிற? அதுக்கு எதுக்கு இந்த பக்கம் வந்த? வெரி ராங் ப்ரோ. ஜி உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், பத்திரமா வரணும்னு தெரில, 2 பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. யார் கவர்மெண்ட் சர்வெண்டா? டேய் இந்த சந்துக்கு அதுக்கு அந்த வழியாக போயிருக்கலாம்டா. ரஞ்சிதா இந்த டிஜே எடுத்து இது வியூ நல்லா கரெக்டாக இருக்கா பாரு. தெரியும்டா வாடா, அது தெரியும். ஆனால் இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே போனால் பக்கமாச்சு. வந்தால் ஒரு ரோட்டை பார்ப்போம், வருவோம், ஆற்றுல பார்ப்போம்லாம் இல்லை. இங்கே வந்து போன எப்படி எண்ட் டு எண்டு தான் நீங்கள் பார்ப்பீங்களா? மற்ற நேரத்தில் பார்க்க மாட்டீங்க. மற்றதெல்லாம் எதை சொல்கிறீங்க? அப்படியே கட்டி வச்சு உடம்புல தோல் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் அப்படியே உருவானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் குறுக்க அந்த கவுத்திக்கு வந்தேன்னு இருக்கா. 5 செகண்ட் இல்லை 2 செகண்ட்லேயே நான் இங்கே ஒரு தேட்டர் இருக்கும், ராஜா தேட்டருன்னு. சவுண்டு பட்டை கிளப்புவோம், இறக்கல் ஃபேனுக்கெலாம். என்னத்த பார்க்கறதே தப்புடா. பார்க்கறதே தப்பு தான். ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. சொன்னா பார்த்துக்கோங்க. இது சுதாகர் சொல்லுவான்ல, என்ன வேணும்? பொண்ணு வேணும். என்னது பொண்ணு? அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜோடி புறாக்கள். இந்த உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கேவலமாகவே எக்ஸாம்பிள், இந்த நாய் ஒரு ஆளாக என்றைக்கும் இருக்காது.
டாஜுக்கு ஒரே ஒரு தீனு சொல்லி இருக்காது, அது போகிற இடத்துலலாம் ஒன்று ஒன்று கரெக்ட் பண்ணும். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று, ஸ்டேட்டுக்கு ஒன்று, இன்னும் ஊருக்கு ஒன்று தான் வைக்கல. அதுதான் இப்போ குறையா இருக்கு. அது இருந்துச்சுன்னா லைஃப் டைம் அந்த மாதிரி. அதாவது அவங்க நல்லா இருக்கட்டும், தப்பு இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மனசையும் புரிஞ்சுக்கணும்ல. ஒரு ஆண் பல பெண்களோட பேசுகிறாங்க, அப்போ அந்த பல பெண்களோட மனநிலை பேசுகிறாங்க, பேச போகிறாங்க. அது இதுதான் முட்டை மெடிக்கல் காலேஜ் போயிட்டே இருக்காங்க. காற்று வீசுதா? எது கடல் காற்று வீசுதான்? ஏய், எனக்கு வீசுறதெல்லாம் எனக்கு நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ தான் புதுசு, உனக்கு தான் வீசுதா வீசலையான்னு தெரியணும். வீசுற மாதிரி இல்லையா? வீசுற மாதிரி இல்லையா? அதுதான் நானும் சொல்கிறேன். காற்று எப்படி சென்ட்ரல் வேணுமா இல்லை புயல் வேணுமா? நார்மல். இப்போ நார்மலாக இருக்கு, வருது கொஞ்சம் அந்த கல்யாணம் எப்படி ஆகும்? அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் எப்படி வரும்? வராது. அது அவ்வளோதான். ஆமாம். ஏங்க இவங்களுக்கு சொல்லி லைசன்ஸ் படுத்துறாங்கண்ணா, நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள்கிட்டே வந்துட்டுருக்கோம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்ருப்பல்ல, ரீவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு இல்லை. ஒரு வழியாக வந்தாச்சு. திஸ் இஸ் முட்டம் பீச். ஹெல்மெட் எடுத்து தான் நான் போவேன். நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு தான் போவேன். ஹெல்மெட்டு நான் எடுத்துகிட்டு தான் போவேன். மவுண்ட்டை மட்டும் கழட்டி என்னது அப்படியே கூட சொல்லலாம். மவுண்டோட வண்டி சேஃப்டியாக இருக்கும். அதை பார்த்து எவனாச்சும் எடுக்காமல் இருக்கும். ஹெல்மெட்டோட தான் வருவேன். வச்சுட்டு வாடா வேணே. அதை மட்டும் கழட்டுறா. கீழே உள்ளதை கழட்ட கழட்ட போகுது. இது கழட்டிடும், அது பிரச்சனை கிடையாது. சுஜித்த அதாவது எல்லாரும் வெளியே வர அங்கே உள்ள போகிறோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செண்டா பண்ண போல யார சுஜித்த அன்னைக்கு இதே தான் நடந்துச்சு. சும்மா இல்லாம புரியல. நாங்கள் அங்கே போய் உட்காடுறோம், முடிஞ்சு டைம் முடிஞ்சு வாங்கன்னுது. கைஸ் இதுதான் முட்டம் பீச். இன்னைக்கு தான் நடக்கும் பாய். நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் பாதி கூட கவர் பண்ண மாட்டோம். போனோடனே அவங்க வெளியே போங்கடா யோகி ராஸ்கோ கலந்து. அன்னைக்கு இங்கே ஒரு டீ குடித்தோம். வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி அற்புதமான டீ நான் அன்றைக்கி தான் குடித்தேன். இதுக்கு ஒருத்தன் குளிருது அப்படின்னு சொல்லி ஹூடி போட்டு வந்துட்டான். எதுக்கு கேட்டால் ஈரக்காற்று அடிக்குது, கடல் காற்று அடிக்குதுன்றான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ எங்கே கீழே போகணுமா? முன்னாடி ஹவுஸ் ஒன்று தான் இருக்கா? ஹைட்டு இதெல்லாம் இது அங்கேயா? அது ஒன்று தான் இருக்கா? ஆமாம். மேலே
அங்கேருந்து பார்த்து தான் கிட்ட தெரியும். அங்கேருந்து பார்த்தா கிட்ட தெரியும். ஐடாங்கில் இருக்கோம். சரி ஓகே ஓகேவா. ஆனால் இங்கேயாச்சும் அங்கே வரைக்கும் இறங்கலாம். இப்போ இறங்குறது இல்லையா சுஜித்தா? இன்றைக்கி இறங்கக்கூடாதுன்ட்டாங்களா? இன்றைக்கி இறங்கக்கூடாதா? ஆமாம். இப்போ டைம் ஆயிடுச்சா? இல்லை இதுக்கு முன்னாடி இறங்கிட்டு இருந்தோம் ஒரு டைம். அது லாஸ்ட் டைம் வரும்போது கூட கால்லாம் நிற்கலாம் அந்த மாதிரி. ரொம்ப போகக்கூடாது இன்றைக்கி கொஞ்சம். அந்த சைடில் இறங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தெரியும். அங்கே கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியும். இவர் தான் கைடு, பேர் சுஜித். இவர் வந்து எக்ஸ் கைடு. எல்லாத்துலேயுமே இவர் வந்து எக்ஸ் தான். வாழ்க்கையில் அதையே தம்பி ஞாபகப்படுத்துறீங்க. யார வாழ்க்கைன்னா எக்ஸ் இருக்குதுன்னு தெரியும். உனக்கு எத்தனை? எனக்கு அதெல்லாம் வெளியில் சொல்லப்படாது. ஒரு 20 இல்லை 40 போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு. உன்னை பற்றி தான் பெரியாக சொல்லிட்டு வந்துருந்தான். என்னையை பற்றி நல்லது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை என்னால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அதில் அதான் பேசுனது யார்? பேசுனது யார்? நீ தான். நான் தான். அப்போ அதோட முழு உரிமை யாருக்கு இருக்கு? ஆஹாஹா, அது நான் பேசலையே, நீ தான் பேசுன. நானா பேசுனேன்? யாரும் பயப்படாதீங்க, யாரு பேசும் கவராது. எல்லாம் பார்ப்பாங்க. எவனாச்சும் கப்பு அங்கே கூட உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். ஏய் ஆனால் இது வேணா உண்மைதான். ஓ அதுதான் க்ளோஸா? அது போர்டா? ஆனால் இந்த மாதிரி கேட்டு நான் எங்கேயும் பார்க்கலடா. அடியில் பூந்து போயிடலாமல் இருக்க. போனால் எதுக்கு? சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டின்ற மாதிரி அந்த அக்கா செவனேன்னு இருக்கும். இப்போ வந்து போதும் வாங்கன்ட்டாங்கன்னா முடிஞ்சு சோழி. நம்மளை மட்டுமா வர சொல்ல போகிறாங்களா? ஜி வாக்கு தெரிக்குது. அந்த முகேஷ் எழுந்து நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடக்குது. ஒன்று பார்க்கல. நாங்கள் அங்கேருந்து வந்தோம். கடைசியில் அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. கதறல் ஒன்று ஃபுல்லாக பார்க்கணும்ல. உங்களுக்கு காவாசி வச்சு காட்டணும். காவாசியா? காவா தான் காட்டுன்னு இருக்கு மேலே. ஜி இப்போ இதானே ஃபஸ்ட் டைம் வரீங்க? ஏன் வந்தீங்க? நீங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஓ அந்த இதில் சொல்கிறேன், மன்மதன் சொன்னேன். ஓ இப்போ நான் கூப்பிட்டு வந்தேன் அதனால தான் வந்தீங்க. இல்லைன்னா வந்துருக்க மாட்டீங்க. இல்லைன்னா வந்துருக்கும். அது மேலே ஏறி போய் அது மேலே ஏறி நிறுத்திட்டு வாங்க. கடை வாடா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு கிடையாதுன்னெலாம் நம்மளால முடியாது. கைஸ் முட்டம் பீச்சுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து எங்கள் முட்டம் பீச்சோட லவ்வர்ஸ் ஸ்பாட், ஃபேமிலி ஸ்பாட், எதுனாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணிக்கலாம். உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா. ஃபேமிலியோட வந்தால் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாமா? எனக்கு புரியல. சாயந்தரம் 6 மணிக்கு வராங்க. சோறு போட்டு என்ன சோறு கட்டியாக எடுத்துன்னு வருவாங்க. மார்னிங் 9 to ஈவினிங் 6:30 வரும். அடிக்கிற வெயிலுக்கு எவன் காய்ச்சி இங்கே வந்து உட்காந்துருப்பான். ஆனால் இந்த வியூ பாருங்கள், அடிப்பொலியாக இருக்குது. வியூ வந்து நீ உள்ளே காட்டல, வெளியே காட்டு. எதாவது வெளியே தான் இருக்கேன். இதுக்கு மேலே என்ன காட்டுறது? பார்த்தீங்களா நல்லா இருக்கா? உங்களுக்காக தான் என்னை உசுப்பேத்தி நீ ஒரு யூடியூபர்றான்னு என்னை உசுப்பேத்தி இவனுங்க என்னை ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்க ஆரம்பித்தாங்க. அதை வாங்கி நம்மளும் வீடியோ நாளாக பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் நீங்களும் கேஷுவலாக இருக்காங்க, நான் நார்மலாக இருக்கேன். நம்பாதீங்க, போய் அவன் தான் கைடு. நீங்கள் வந்தீங்களா தெரிஞ்சுக்கணும். பார்த்துக்கோங்க, மெயினாக இவனை பார்த்துக்கோங்க. ஊரை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்றத ரைஸ் அவன் கிடக்கிறான். இது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரவுண்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ
இந்த இடத்துல பாருங்கள் பார்க் இருக்குது. ஒரு மார்க்கெட் பிளேஸ் வரல. இங்கே இறங்கலாம்டா, கீழே அப்படியே உட்காந்து இறங்குடா. அங்கே பாரு எப்படி இருக்கு பாரு, அது சன்னு மறையிறது. இந்த அப்படி ஷோக்கு படம் டிக்கெட் போட்டானுங்க 11:45. டே ஃபுல்லாக சுற்றுறானுங்க. நைட் ஷோக்கு போகலான்னுட்டு ஆளுக்கு படுத்து தூங்குறானுங்க. அங்கே ஒரு தூங்குறான் பாருங்க. அவனெல்லாம் என்ன பண்ணுறது? மனுஷனில் சேர்க்கவா இல்லை வேறு எதில் சேர்க்கவான்னு தெரியல. இவன் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு வந்துட்டான். இப்போ இத்தனை வீடியோ எடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ கூட லாகாக போட மாட்டான். எல்லா வீடியோவும் வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா இவன் எடுத்து சன்ரைஸ் வீடியோவே டவுன்லோட் பண்ண முடியல. இதெல்லாம் எத்தனை ஜிபிக்கு போக்கவே தெரியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. என்கிட்ட இருக்கிறது 256 GB போட்டு அழகாக ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கடா. இவன் ஒரு லூஸு, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் எல்லாம் 5 மணி ஆகுது. எல்லாம் சன்ரைசஸ்க்கு நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டோம். அங்கே போயிட்டு வந்துட்டு நான் அப்படி போனேன். 5 மணின்னு பிளான் பண்ணோம், 5:30 ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இவ்வளோ செம்ம டயர்டு பைக்கில் வந்ததுலேருந்து. அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆற்று கிளம்பிட்டோம். இப்போ தான் இந்த சிக்னல் ரவுண்டானா கிட்ட போகிறோம். ரொம்ப நாள் இருக்குது ரவுண்டானா. அந்த ஹோட்டல் பக்கம் ரவுண்டானா பஸ் ஸ்டாண்டு இல்லை கிளம்பிட்டாண்டாமா. 5 நிமிஷம் ஆகுமா? நம்மளை முன்னாடி போக சொன்னாங்க. ஆமாம், என்ன பிடிச்சிடும்? இது ஓல்டு டைட்டாக தானே இருக்குது. ஓல்டு டைட்டாக தானே இருக்குது. ஓல்டா நீங்கள் அப்படியே முறுக்கு போனேங்க போன மடியில் வச்சுட்டு அப்படியே முறுக்கு டைட்டு பாருங்க. ஓகே தானே? கையில் டைட்டாக இருக்கா? இதுரா பிடிச்சிக்கிறேன் கையிலையும். உங்களுக்கு வாய்ஸ் வரலாம். இதுக்கப்புறம் டைம்ல சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அதனால் ஒரு அழுத்தில்லா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வேலை ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் வாய்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக கேட்காது. ஃபுல்லாக காசு ஒன்று அது ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நைட்டு நம்பிட்டோம். இது நல்ல ஃப்ரெஷ் கிளம்புறாங்கன்னா நான் அதை ஒரு நினைச்சிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் 11 இருக்கு புக் பண்ணிட்டா ஜனநாய் அப்படின்னு சொல்லிட்டான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு.
ரொம்ப இதாக இருக்கும். அது நேரம் எடுக்கிற மாதிரி. ரோட்டில் நிறுத்த நல்லா இந்த ஸ்டாண்டு போகிறது தானே. Video footage ரொம்ப twice வரலாம். இது தப்பு டைம் சம்டைம்ஸ் பார்க்கறது. அதனால் ஒரு ஆளுக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோம். அதனால் வந்து உங்களுக்கு சரியாக கேட்காது. ஃபுல்லாக பார்த்து சொல்கிறது அது ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நைட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க கன்னியாகுமரி கடல் கோடி வந்தாச்சு. நினைச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 11 ஷோ இருக்கு சொல்லிட்டான். முடிச்சுட்டு அதுக்கு டைம் ஆயிடுச்சு. இவர் ரஞ்சித் மன்மதன் அவனவனும் மன்மதன் அவனும் K60 வந்திருக்கா. அப்பாவி இதில் கூட இதுரா பூச்சி. ஐ சொல்ல இந்த இதில் சொல்கிற மாதிரி தான். எங்கடா போகிறீங்க? இதுக்குடா வர்றீங்க? ஆ ஹெல்மெட்டாக கையில் தூக்குற நிலமை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? வரலாம். ஆ பிரச்சனை அப்படிலாம் வர முடியாது. கன்னியாகுமரி குமரி மாவட்டத்திற்கு வந்துவிட்டோம். அவ்வளோதான். அவனுக்கு ஃபோன் பண்ணேன். வாடா அந்த பக்கம் வாடா. இது அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். புலார் கோயில், அதான் விவேகானந்த மண்டபம். இப்போ பிரிட்ஜு போட்டானுங்களா, கண்ணாடி பிரிட்ஜு, அதான் கலராக இருக்கா. அதுதான் கண்ணாடி பாலம். கண்ணாடி கரையில் கன்னியாகுமரியில். ரஞ்சித் ஆசை நிறைவேறிச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் காசு தரலனா தான் அவனை செருப்பால் அடிக்கிறது. கிட்னி திருட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்னி எல்லாம் ஒருத்தன் சுத்த போகிறான். அங்கே உட்காருவோம் நாங்கள். அப்போ ஃப்ரீயாக இருக்கும். எவனும் வரமாட்டான். ஆள் நாங்கள் தான் ரோலை. எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு 4 டைம் இங்கே கிடப்போண்டா கன்னியாகுமரியில். இப்போ தான் போடுறதுலேருந்து வா. அங்கே மேலே இருக்குல்ல, அங்கே கேமரா வச்சுருப்பாங்க 360. அதில் அங்கே எவனா பாறையில் ஏறினானா அங்கே வந்துடும்.
அங்கே உட்காந்துருக்கோம்ல, அதில் உட்கார்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், டிக்கெட் மாதிரி பெருசாகவே இருக்கும். அங்கே தான் உட்காரணும். இது வாங்க எந்த வரலையா இல்லையா? ம் இல்லைங்க, ஆளுக்கு ஒரு பேக் வருது. கேமரா பார்க்குறது ஹேங் ஓவரில் ஒரு ஆலன் மாதிரி ஒரு பேக் வச்சுருக்கேன். ஆலன் இருக்கு. டைம்ல போடலாம் இல்லைடா. எத்தனை மணிக்கு எழுப்பி விட்டீங்க? 5 மணிக்கு. 5 மணிக்கு எழுந்தீங்களா? எழுந்து திருப்பி தூங்குறதெல்லாம் எழுதுறது கிடையாது, புரியுதா? ஃபோன் பண்ணலன்னா எவனுமே வந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் நேரம் ரூமில் கூட தூங்கியிருப்பாங்க. நான் உண்மையாகவே பிளான் தான் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணியிருப்பேன், 1 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் ட்ரிவாண்டத்துக்கு வாங்க, நான் கிளம்பி போட்டு போயிருப்பேன். நான் உண்மையாகவே பிளானை தான் வச்சுருந்தேன். சரி டயர்டாக இருக்கு, சரி தான் அமைதியாக தூங்கிடலாம். 7 மணிக்கு காலையில் திரும்ப இருக்கு தானே, 2 மணி நேரம் தூங்குவோம். கண்ணு வேறு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் இப்போ இன்னும் நாம தான் கவர் பண்ணுறோம். ஓ ஏன் அது என்னன்னு எந்திரிங்க. நம்ம எங்கே போகணும்னு பிளான் பண்ணோம்? இல்லை, திருப்பரப்பு ஃபால்ஸ் போகணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. மணி 2 மணி, 11 மணிக்கு வந்து தூங்க ஆரம்பித்தவன் கேட்டால் நான் வந்து விஜய் சுது விலாக்ஸ் மாதிரி தான் பண்ணுவேன்றான். நான் படுத்து தூங்குறேன், நீங்கள் வீடியோ எடுங்க, அப்போ தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்றான். சார் வெக்கமாக இல்லை இதெல்லாம்? சார் விஜய் சேது நீங்கள் அதான் அதே மாதிரியே பண்ணுறான். நீங்கள் எங்கேயாச்சும் இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இவனை மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏய் ட்ரிப்பு நீங்கள் தான் சொன்னீங்க சார். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்திரிங்க சார். நான் சொல்லிட்டேன். கேமராவில் பார்க்குறவங்க ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க சார். ஆடியன்ஸ் பார்த்துக்கோங்க சார். ஏசி போட்ட ரூம்னு சொல்லிட்டு ஏசி அமுத்திட்டு வச்சுருக்காங்க. ஏசி போட்டாங்க இவனுங்க, தூங்கிட்டு முடிச்சுட்டு ஏசி அமுத்திட்டு வந்து போகிற போதே தூங்கிட்டு இருக்காங்க. இவனுங்க டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க. பாருங்க, இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டிக்கிட்டு இருக்கோம். இந்திரா டேய் இந்திரா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருப்பூர் ஃபால்ஸ் போகணும். அது முடிச்சுட்டு தொட்டிப்பாலம் போகணும். உங்களுக்கு எதனா டவுட்னா அது முடிச்சுட்டு நம்ம கார்னிவல் சிட்டி போகணும். நான் எங்கேயாவது போயிடுவேன்னு தோணுச்சுன்னா வெளியே லாக் பண்ணிட்டு ஃபேன் ஏசி மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். நாங்கள் வேணால் இன்னொன்று பண்ணிடுறோம், பாத்ரூமே லாக் பண்ணிட்டு போயிடுறோம். இந்திரா டேய் இந்திரா ஃபஸ்ட்டு ஹாய் சொல்கிறா ஃபாலோவர்ஸ்க்கு. தம்பி கண்ணை திறந்து எந்திரிச்சு சொல்லணும். கண்ணு அவ்வளோதான், கண்ணு திறக்காது. 100 பேர் எந்திரா கண்ணு அவ்வளோதான், இந்த மாதிரி தான் அது தெரியுது. எந்திரி, அது ஃபோட்டோலேயே பார்த்துட்டேன் காலையில். எந்திரி இப்போ அதோட மோசமாக இருக்குடா. கொஞ்ச நேரம் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டுருக்கோம், இவனுங்களாம் வந்துட்டாங்க. கேமரா எங்கே போகிறோம்? அவ்வளோதான், யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து களியக்காவலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஷோ பார்த்துட்டு திருப்பி நாகர்கோவில் போயிட்டோம். திருப்பி இன்னைக்கு வந்து களியக்காவலை வந்திருக்கோம். இதுதான் பார்டரு. இது பார்டரு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு பக்கம் கேரளா, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு. அதாவது இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு போலீஸ் நிற்பாங்க செக்கிங்க்கு, ஆப்போசிட்ல வந்து கேரளா போலீஸ் நிற்பாங்க. இந்த ஏதாச்சுன்னா இவங்க பொறுப்பு, அந்த பக்கம் அவங்க பொறுப்பு. இப்போ நீங்கள் போகும்போது நிறைய கடைகளை பார்த்தாலும் வீடியோல கவர் ஆகும். எப்படி அந்த கடைகள் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தமிழ்ல விட்டுருப்பாங்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இது மலையாளத்தில் வச்சிருப்பாங்க. இதுலயே வந்து பிரிஞ்சிருக்கும் ஓரளவு, அவ்வளோ இது இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் வரமா ஆச்சரியப்பட்டேன். அது எப்படி ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க பார்ப்பாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்க பார்ப்பாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நடுவில் வந்து இப்போ நம்ம ஒரு அங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து தான் ஆன் பண்ணியிருக்கோம் கேமராவை. இன்னும் பைபாஸ், திருவாரூர் பைபாஸ் தாண்டது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் சல்லம் போயிடலாம். இருக்கிற கொஞ்சத்தையும் பாருங்க, பெத்தல் மருத்துவமனைன்னு இருக்குங்களா, பெத்தல் மருத்துவமனைன்றது இந்த வந்து இப்போ தமிழில் போட்டிருக்காங்கல்ல, தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் இது மூணுமே இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழில் வராது, ஒன்லி இங்கிலீஷ், மலையாளம். நாங்கள் இது எப்படின்னா, நாங்கள் வந்து என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி பார்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யாரும் வரல, ஏத்திடு ஏத்திடு. அவங்கெல்லாம் அவ்வளோதான், எப்படியோ போயிட்டே இருக்க வேண்டியதுதான், எங்கேயும் நிற்க வேணாம். ஏதாவது நிறுத்தினா மட்டும் நிறுத்திட்டு வேண்டியதுதான். ஓ, இப்போ இந்த பக்கம்லாம் இப்போ நம்ம சல்லுன்னு போகிறோம்ல, இங்கே வந்து கொஞ்சம் ரோடு இந்த ஓரளவு நீட்டாக இருக்கும். நம்ம அதுவே வந்து மாற்றணும், இந்த சைட்லாம் வரணும்னா 40 கிலோமீட்டர் தாங்க மாற்றணும். ஆனால் 1.5 மணி நேரம் ஓட்டணும். அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணால். இதுவே ஓரளவு நல்லா ஓட்டுறவங்க அப்படின்னா 1 மணி நேரமாச்சு ஆக்கிடுறாங்க. நடுவில் டிராஃபிக்கு அது இதுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. 3வது டைமாக தளபதி ஷோவை பார்த்துட்டு ஒரு கத்தியாச்சு. த்ரோட்டு இந்த ட்ரிப்பு ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்றும் முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி வந்து கொஞ்சம் அக்ரஷன் இருக்கும், ப்ளஸ் வந்து ஹீட்டு வேற ஒன்றும் வரும். ஆனால் இப்போ ஹீட் ஆகிடுச்சு, அதில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். காலெல்லாம் சும்மா எரியுது, கபன்னு. ஷூ போடல, ரைடிங் ஜாக்கெட் போடல. ஏன்னா நம்ம போகிறது கோயிலுக்கு போகிறோம், ப்ளஸ் லூலு மால் போகிறோம். அந்த இடத்துல பூட் போட்டு போக முடியாதுன்ட்டு நான் பூட்டை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஒன்லி செப்பல் தான் போட்டு வந்தேன். ஆனால் இவங்க எப்படி தான் மனுஷனாக இவனுங்க என்னன்னு தெரில. நான் நேற்று ஷோ பார்த்துட்டு 3 மணிக்கு வந்து படுத்தேன், காலையில் 10 மணிக்கு தான் எழுந்தேன். 10-10:30 அது எழுப்பி விட்டானுங்க. இவனுங்க எனக்கு முன்னாடியே எழுஞ்சி ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் சொகுசா பின்னாடி உட்காந்துட்டு வந்ததுனாலையோ, ஆனால் பேக்கில் உட்காந்தோம்னா வலிக்கணுவானுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம திருவாரூர் பைபாஸ் தொட்டுட்டோம். இதுக்கு மேலே யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. ஏன் நிற்கிறானுங்க? ஏன்னா நீங்க ஏன் நான் போடலையே எதிரியா?
இருக்குல்ல. இந்த ஹெல்மெட் டபுள் பின்னு போடுறதுக்குள்ள அவ்வளோதான், அவன் மாட்டு கிளம்ப வேண்டியதுதான். எப்படியும் சவுண்ட்ல ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பண்ண முடியாது என்னால். அழுத்தி போயிட்டே இருக்கணும். ஃப்ரெண்டோட தம்பி வேற பின்னாடி உட்காந்துருக்கான். எனக்கு அது வேற பயமா இருக்கு. நம்ம ஓரளவு க்ளோஸ் பண்ணானா அவன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி பயமே இருக்கு. ஆனா செம காத்து கைஸ், அப்படியே காத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு கேரளால பிடிச்சது இந்த ரோடு தான். என்னன்னா அந்த மேடு பள்ளமா இல்லாம இந்த அளவுக்கு நீட்டாவும் இருக்கும். பிளஸ் வந்து இந்த சைட்ல பாருங்க ரொம்ப இயற்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இது மெயினா வந்து இந்த மான்சூன் டைம்ல வந்தோம்னா செமையா இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் நல்ல மழை சீசன். அந்த டைம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்ட் போட்டிருக்கே தம்பிங்களுக்கு. ஏதோ விட்டானுங்க, அவ்வளோதான். டேக் டைரக்ஷன் வந்துச்சா இப்போ இதுக்கப்புறம் ஆமாம் தான். so sad. முன்னாடி தான் இருக்கானுங்க அவங்க நம்ம பசங்க. நான் கூட எங்க போயிட்டானுங்களோன்னு நினைச்சேன். அப்பதான் தெரியுது இங்க இருக்கானுங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் வருமா இந்த ஆமை வேலை. காரு வாங்கணும், வெயில் வேற தாங்குதா. நான் இதை போட்டு வந்துட்டேன். பைபாஸ் வர வரைக்கும் காற்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லையே. அப்போ முடியலை, வெயில் கொளுத்துது. இதுக்கு மேலே பிளான் பண்ணாங்க. மழை வருதா பாருங்க, கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருங்க ட்ரிப்புக்கு. நாங்கள் வேற வழி இல்லை, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு இருந்தானு. அதெல்லாமல் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்ததுனால எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பின்னாடி உட்காந்து பச்சை கலர் ரஞ்சித் மன்மதன், அவருக்காக தான் இதெல்லாம். மன்மதன் மன்மதன் ஓரளவு பரவாயில்ல. முடியல.
ஒரு விஷயன்ற மாதிரி. அங்க இருக்குல்ல மானா ட்ரிவாண்ட்ரம், அது வந்து லூலு மால் மாதிரி தான், ஆனால் சின்ன மால். இங்க இருக்கிறதுல இங்கேயுமே ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம இங்கெல்லாம் போக போறதில்ல. நம்ம போனா ட்ரிவாண்ட்ரம் தான் போவோம், லூலு மால் தான் போவோம்னு ஒருத்தனை ஏமாத்தி கூட்டு இருக்கோம். அவன் ஒரே ஒரு சொல்லிட்டான், நான் மாலை பார்க்க வாடா அவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு. வேற வழி இல்லை, எழுந்தது 11 மணிக்கு, 12 மணி கிளம்புறது 12 மணி. அப்படி என்னும் போது என்னத்தை சுத்த முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் திருப்பியும் 4 மணிக்கெல்லாம் கிளம்பணும், ட்ரெயின் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அங்கிள் 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 ஆண்டி. ஒரு டைம் இங்கதான் ஒருத்தன் காரை கரப்பாம்பூச்சி மாதிரி கம்பு வச்சிருந்தான். என்ன ஃபீல் பண்ணிருப்பான், என்ன டென்ஷன் ஆயிருப்பான்னு தெரியல. விட மாட்டேங்கிறானுங்களே. அவ்வளோதான் போ, அவ்வளோதான் போயிட்டே இருக்க வேண்டியதான். யாராலையும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நாம என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் போய்தான் ஆகணும். அவனுக்கு பொறுமையா கார்ல வரானுங்க, வெயில் எதுவும் தெரியாது. நாம பைக்ல போறோம், ஓரளவு போய் தானே ஆகணும். ஆஹா, இந்த கேமரா ஞாபகம் இருக்கா? எவனாலே வேகமா வர முடியாது. இப்பெல்லாம் புடிச்சு போட்டுறானுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஏஐ கேமரா வச்சுக்கிட்டு. ஏஐ எதுல டெவலப் பண்றதோ இல்லையோ, இந்த டிராபிக்கு இந்த ஃபைன் போடுறதெல்லாம் வேற லெவல்ல போட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் தான். எப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப நேரம் வெயில்ல இங்க நின்றுதான் இங்கதான் எடுக்கணும், பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்ப கேமரா இருக்குன்னும் போது அவங்களும் ஹியூமன் பீயிங், கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் அவங்களுக்கு வெயில், இந்த மழை இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி கேமரா வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். எப்படின்னா, அது கேமரா பார்த்துக்குது, அதை இவங்க மானிட்டைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்றதா இல்லையான்றதை மட்டும் சர்வே பண்ணிக்கணும். எங்கன்னா சின்ன இன்டீரியர் அந்த மாதிரி டிராஃபிக்கா இருக்கிற இடத்துல மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பைபாஸ் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடக்குது அப்படின்னும் போது இவங்க இந்த கேமரா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இதுதான். அது தெரிஞ்சு பாருங்க, லூலு மால், லூலு ஹைப்பர் மார்க்கெட், லூலு ஹைப்பர் மார்க்கெட் அண்ட் லூலு மால் திருவாண்டம். அவ்வளவுதான், அப்படியே அவன் பின்னாடியே போயிட வேண்டியதுதான். அங்க போய் பார்க்கிங் போடுறதுக்குள்ள ஓதும் ஆயிடும். சுத்த வைப்பானுங்க பாருங்க. நாங்க ஒரு நாள் கார்ல போயிருந்தோம். கார்ல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பேஸ் வந்து கீழே அதிகமா இருக்குல்ல டிராபிக், இதுக்கும் அவங்க எல்லாருமே போயிட்டே இருக்கு. எங்களா பார்க் பண்ணீங்கன்னா B6ன்றானுங்க, B7ன்றானுங்க, போயிட்டே இருந்திருக்கு. அப்புறமேட்டுக்கு தான் தெரியுது, சரி நம்ம கடைசியா போட்டிருக்கானுங்க தற்கொலைங்க, நாமளும் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து அந்த இது ஸ்டேடியம், அந்த என்ன சொல்லுவாங்க, டர்ஃப். ஆனா உண்மையாவே இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு லூலு ஹைப்பர் மார்க்கெட் கொண்டு வந்தானுங்க, லூலு மால் மாதிரி கொண்டு வந்தானுங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்கம் இருக்க தான் செய்யும் அவங்கள்ட்ட இருந்து. டேக்ஸு ப்ளஸ் இதெல்லாம் எல்லாமே அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் எங்க கொண்டு வருவானுங்க இவனுங்க? கொண்டு வர மாட்டானுங்க இவனுங்க. இப்போ இருக்க ஆட்சி மேபி வரும். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்கல்ல,
எல்லாம் லஞ்சம், எனக்கு இது வைக்கணும்னா அதை பண்ணணும், அதை வைக்கணும்னா இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தோடனே எவன் வருவான்? ஓரளவு ஒரு மீடியமாக இருக்கிற இது வந்து வருவாங்க. எல்லாருமே வருவாங்களா? வாங்கிக்க சார். சுஜிதா, அவ்வளோதான், பைக்கை பார்க் பண்ணியாச்சு, ஆவையை போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் அவர் வெஹிக்கிள். மால் வாங்கியாச்சு. இவனுங்க வீடியோ இருக்கிற கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுன்றானுங்க. இது ஆக்சுவலி கேமரா. இவனுங்க கேமரா நினச்சிக்கிட்டு இதோட பண்ணுறானுங்க பாருங்க. எங்கே இன்னொருத்தன் அழகானா இவர் தான் மன்மதன். நான் சொன்னேன்ல வரும்போது, இவர் தான் மன்மதன். இவருக்காக தான் இந்த ட்ரிப்பு. மேனகாவுக்கு பதில் சொல்லணும். ஐயோ இதில் ரெக்கார்ட் ஆகுதே. அந்த பொம்மையை காமி, அதில் லிஃப்டில் போங்க வாங்க. இல்லை ஆ ப்ரையாரிட்டி பார் தான். விஜய் அந்த 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 அதுக்கு குறைங்க உள்ளே இருக்கா பார்ப்போம். அமைக்காச்சு. அது இப்போ பார்த்தே ஆகணுமே நம்ம. இப்போ அந்த அண்ணன் என்னென்ன கார்னர்லேருந்து சுற்றிட்டு கார்னர்லேருந்து எல்லாத்தையும் கீழே போய் பாருங்க. மட்டும் வைப்ரேஷன் ஆகல. இந்த பக்கம் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தா ஓப்பனில் இல்லையோ. ஜூடியம் ஆமாம் ஈஸ்டில் தான் கீழே இருக்குது. ஜூடியம் இங்கே தான் இருக்குது. இந்த ஏமாத்தான் இந்த பக்கம், அதுக்கு அந்த பக்கமே நின்றுட்டு இருந்தேனே. அப்புறம் வெஸ்ட்டுக்கு வேறு வெஸ்ட் சைடு இதுதான் இது டாட்டா ஓடுது. ஆனால் இதை விட எனக்கு இன்னும் அங்கே தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பிராண்டு தான் மேலே இருக்கு பாரு ஜூடியோ. வாங்கினா 5 பைசா எக்ஸ்பிளேட்டர் இருக்கும். சரி ஆமாம் லிஃப்ட்டில் வேணாம். இதுனா கொஞ்சம் நமக்கு தெரியும் போகிறதுக்கு. அது என்ன கொஞ்சம் என்ன யார் எடுக்கிறா? என்ன வச்சுருக்கேன் சாமியார் மாதிரி கேமரா வேறு. அது இல்லை, எல்லாம் பிடிச்சாங்கன்னா ஓரளவு இப்படி பிடிப்பாங்கல்ல. இவன் பக்தி வேலை சாமியார் வேறு இப்படி பிடிச்சிட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடியே வாழ தம்பி. இல்லை புரியல, அதை பிடிக்க கையில் அது இருக்குன்றது தெரியணும். அப்படியே அந்த லிக் பண்ண வரல, அந்த மாதிரி லிக் பண்ண. ஜூடியாவா இல்லை மேக்ஸ் தான்? மேக்ஸா? ஜூடியா பார்த்துட்டு மேக்ஸ் போகுமா? மேக்ஸ் கீழே பார்த்து இப்படியே இங்கே எடுக்க மாட்டோம், அதனால் மேக்ஸே போகும். கீழே பாருப்பா. மேக்ஸில் எடுக்க மாட்டான். ஜூடியா போயிட்டு என்ன சொல்கிறேன்? மேக்ஸ் போகும். அவ்வளோதான் கைஸ், நாகர்கோவிலேருந்து
கிளம்பிட்டோம். கன்னியாகுமரியில் வந்து நாகர்கோவில், நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி, மதுரை, சேலம் கிளம்புறோம். ட்ரிப் ஓவர். இதோட யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. பார்த்துக்கோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தோம் ஃபோன் போட்டது. ஓகே தான் நினைக்கிறேன். போமா அவ்வளோதான் பாய். கிளம்பியாச்சு. டேரெக்டாக இப்போ நான் ஸ்டாப்பாக ஓட்டினா தான் உண்டு. அடுத்து சேலம் வரைக்கும் ஹிந்தி செஞ்சுதான் அடிக்க முடியாது. 450 கிலோமீட்டர் பக்கம் அடித்தா அவ்வளோதான், மொத்தமாக காலியாகிடும் பாடி. அதனால் ஒரு 2 இடத்துல டிஃபன் ஆனஸ்டி டிஃபன் லஞ்ச் லஞ்சுக்குலாம் போயிடலாம். பார்த்துக்கலாம். அவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போக முடியாது. எவ்வளோ 10 மணிக்கு வந்திருக்கேன். டைம் இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ டூர் போடுவாங்க, எப்போ பிளான் வரும்னு தெரியாது. நீ சொன்னா என் ஃப்ரெண்டு ஊற்றி அடிக்கணும்னா வேணாம்னா தேங்க்ஸ் விட்டா. ஜிபே கேஷ் கார்டு இருக்குங்க. போதும் 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 போதும். இப்போது நான் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அந்த சைடு.
ஆமாம், இப்போ சேலம் வரைக்கும் போவோம். ம்.
அவ்வளோதான் ஃபைனலாக ட்ரிப் முடிஞ்சிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் பைக் எடுக்க சொல்லி வந்துட்டேன். அடுத்த ட்ரிப்ல பார்ப்போம். பை பாய்.